பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 3ஆம் திருமொழி 8ஆம் பாசுரம் பார்க்கலாம். கச்சோடு பொற்கரிகை காம்பு கனகவளை உச்சி மணி சுட்டி ஒன் தாள் நிறை பொற்பு அச்சுதனுக்கு என்று அவன் இயாழ்போ தந்தாள் நச்சுமுலை உண்டாய் தாலேலோ நாராயணா அழேல் தாலேலோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு அப்புறம் பூமாதேவி வரா. பூமாதேவி கண்ணனுக்காக அங்கவஸ்திரம், உடைவாள், வேஷ்டி, தோள்வளை, நெற்றி சுட்டி, தலையில் சூடிக்கொள்ள நல்ல தங்கப்பூ எல்லாத்தையும் கொண்டு வரத இந்த பாசுரம். அதை பற்றி தான் பெரியாழ்வார் யசோதை பாடுறா. என்னன்னாக்க, பூமி பிராட்டி இடுப்பில் கட்டிக்கொள்ள அங்கவஸ்திரம், அப்புறம் ஈர்க்கக்கூடிய வாள், அதுக்கப்புறம் சிறிய சிறிய கோடுகள் போட்ட சின்ன மஞ்சள் வேஷ்டி, அப்புறம் தோள்களில் அணிய தங்கத்தாலான வளை, நெற்றி சுட்டி, அது எப்படி இருக்கு, ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட நெற்றி சுட்டி, அப்புறம் நல்ல ஒளி வீசக்கூடிய காம்பு, அந்த காம்பே அப்படி ஒளி வீசுறதான், ஒளி வீசக்கூடிய காம்பு கொண்ட நல்ல கண்ணனுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வர்ண புஷ்பம் எங்கே வச்சுக்கிறதுக்கு தலையில் சூட்டிக்கொள்ள கொண்டு வந்திருக்கா. அப்போ சொல்கிற பெரியாழ்வார் யசோதை, அச்சுதனே, அடியார்களை நழுவ விடாதவனேன்னு அர்த்தம். உனக்காக பூமி பிராட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கா பாத்தியா அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு விட்டாராம். பூமி பாரத்தை போக்க அவதரித்தவர் தானே கண்ணன். அதனால தானே பிறந்த ஒரு 4 நாள்லே பூதனையை விஷப்பால் கொண்டு வந்தப்போ அவளையும் உயிரையும் சேர்த்து மாய்த்து எடுத்தார். அப்படிப்பட்டவனே, அழேல் அழேல், நீ அழாத, தாலேலோ, நீ தூங்கு. அப்புறம் என்ன சொல்றார், நாராயணா அப்படின்னு அர்த்தம். அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் ஆதாரமாக இருப்பவனே, அப்படிப்பட்டவனானே நாராயணா, அழாதே தாலேலோ அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்ற.